ஹாய் கைஸ், என்னோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட். இவ ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் வந்து மொபைலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறா. ஸோ நான் இது முதல் போட்ட வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், ஒரு கேர்ள் ப்ரூஃப் ஒன்று ஷேர் பண்ணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெடிகேஷன். இப்போ எமக்கு வந்து கிளாஸ் எக்ஸஸ் கொடுப்போம், ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் கொடுப்போம், சீனியர் எக்ஸஸ் கொடுப்போம், கம்யூனிகேஷன் எக்ஸஸ், அதே மாதிரி என்ன பர்சனலான ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். இப்படி வந்து இவங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் இது ஒன்று கொடுத்துமா அவங்களுக்கு. நம்ம என்ன செய்கிறோம், இவங்களோட நாங்கள் எந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு, அதாவது இவங்களுக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பை அவங்க மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட சக்ஸஸ் அமையும். அது மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஒரு பர்சன்னா இவ தான். நிறைய நீங்கள் இப்போ இந்த ஷெடியூலை பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பேபிஸையும் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பெரிய ஒரு விஷயம். ஓகே, சில விஷயங்களை நம்ம கொஞ்சமாக ஓகே இது பண்ணிவிட்டு நீ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுமா எப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் ஒரு விஷயத்தில் இவன் நல்ல ஒரு டெடிகேஷனாக இருந்தால் இதை நான் சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, நம்ம வெளியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்துகிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டு இப்படியான ஒரு வாய்ப்பே இல்லை. அதுக்காக இந்த வாய்ப்பு ஒன்று நம்ம கட்டாயம் உருவாக்கி எடுப்போம். அந்த வாய்ப்பை உங்களை உருவாக்கி எடுக்கிறது தான் கஷ்டம். பட் நீங்கள் உருவாக்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகிறங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃபுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு ஏர்னிங் ஸ்கீம் தான். மைக்ரோ டாஸ்க் சர்வே அப்படி கம்ப்ளீட் பண்ணது மொபைலை வச்சுட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நிறைய ப்ளஸஸ் இருக்குது. அந்த ப்ளஸை தான் நான் மெயினாக பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இது சரியாக யூஸ் பண்ணுறா. இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நிறைய 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நீங்களும் ஒரு லைஃப்பில் ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு மணி மேக்கிங்க அல்லது உங்களோட ஃபுல் டைம்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் போடணும். உருவாக்கணும்னா கட்டாயம் கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெட் ஃபீச்சர் அகாடமி சோஷியல் மீடியாஸில் அதாவது யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மணி மேக்கிங் டிப்ஸும் போட்டுருக்கு. அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். தயவுசெய்து ஸ்கீமுகளில் மாட்டாமல் ரியலான மணி மேக்கிங் ஸ்கீமுகளில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாமே சரியாக அமைஞ்சால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமுமே வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சரியானதை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஓகே ரைட். எல்லாம் ஒரே நைட்லேயோ அல்லது நீங்கள் ஈஸியாகவோ அமையாது. மணி மேக்கிங்கிறது, அதுவும் இந்த மணி மேக்கிங் ஒரு ஜென்யூன் மணி மேக்கிங். அதே மாதிரி உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல வியூ எடுத்து தரது. இது கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் இது பண்ணணுமா. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஸோ இந்த சேனலில் நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து டிக்டாக்ல பயோலையும் நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கேன். வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இங்கே இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.